மகிமை உண்டாவதாக. இந்த புதிய வாரத்திலும் இந்த புதிய நாளிலே தேவ சமூகத்திலே வந்து தேவனை துதிக்க, தேவ வார்த்தைகளை தியானிக்க தேவன் தந்திருக்கிறதான இந்த மகத்தான கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இதனாலும் கூட சங்கீதங்களின் புத்தகம் 119 சங்கீதத்தினுடைய 57 வசனம் முதற்கொண்டு 64 வசனம் வரைக்கும், சங்கீதங்களின் புத்தகம் 119 சங்கீதத்தினுடைய 57 வசனம் முதற்கொண்டு 64 வசனம் வரைக்கும் ஒவ்வொருவராய் ஒவ்வொரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம். கர்த்தாவே, நீரே என் பங்கு, நான் உமது வசனங்களை கைக்கொள்ளுவேன் என்றேன். முழு இதயத்தோடு தயவுக்காக கேட்கிறேன். என் வாக்கின்படி எனக்கு இரங்கும். என் வழிகளை சிந்தித்துக் கொண்டு என் கால்களை உம்முடைய சாட்சிகளுக்கு நேராக திருப்பினேன். உமது கற்பனைகளை கைக்கொள்ளும்படி நான் தாமதியாமல் தீர்க்கிறேன். துன்மார்க்கரின் கூட்டங்கள் என்னை கொள்ளையிட்டும் உம்முடைய வேதத்தை நான் மறக்கவில்லை. உமது நீதியான நியாயத்தீர்ப்புகளை நிமித்தம் உம்மை துதிக்கும்படி பாதி ராத்திரியை முடிப்பேன். உமக்கு பயந்து உமது கட்டளைகளை கைக்கொள்கிற அனைவருக்கும் நான் தோழன். கர்த்தாவே, பூமி உமது கிருபையினால் நிறைந்திருக்கிறது. உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். ஆமென். இந்த சங்கீதமானது நம்ம எல்லாருக்கும் நன்கு அறிந்தபடி வேத வசனங்களினுடைய மகத்துவத்தை, வேத வசனத்தை குறித்து சொல்லுகிறதான ஒரு சங்கீதம். ஆனால் இந்த சங்கீதத்திலே இந்த பகுதியிலே ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து குறிப்பிடப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் எப்படிப்பட்டவர், ஆண்டவர் நமக்கு அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார். வாசிக்கலாம் 57 வசனம். கர்த்தாவே, நீரே என் பங்கு, நீரே என் பங்கு, நீரே என் பங்கு. ஆண்டவர் நமக்கு பங்காய் இருக்கிறார். முதலாவதாக ஆண்டவர் யாக்கோபை அவர் தெரிந்து கொண்டார். அவர் எப்படி ஒரு பங்காக அவர் தெரிந்து கொண்டார் என்றால் வாசிக்கலாம். எரேமியாவின் புத்தகம், எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 10ஆம் அதிகாரத்தினுடைய 16ஆம் வசனம். எரேமியா 10ஆம் அதிகாரத்தினுடைய 16ஆம் வசனம். யாக்கோபின் பங்காய் இருக்கிறவர், யாக்கோபின் பங்காய் இருக்கிறவர் அவைகளைப் போல் அல்ல, அவர் சர்வத்தையும் உருவாக்கினவர். இஸ்ரவேல் அவருடைய சுதந்திரமான கோத்திரம், இஸ்ரவேல் அவருடைய சுதந்திரமான கோத்திரம். சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். 51:19. எரேமியா 51:19. யாக்கோபின் பங்காய் இருக்கிறவர் அவைகளைப் போல அல்ல, அவர் சர்வத்தையும் உண்டாக்கினவர். இஸ்ரவேல் அவருடைய சுதந்திரம், அவர் சர்வத்தையும் உண்டாக்கினவர். அதே வசனம் தான் இங்க சொல்லப்படுகிறது. அவர் சர்வத்தையும் உண்டாக்கினவர். இஸ்ரவேல் அவருடைய சுதந்திரமான கோத்திரம், சுதந்திரமாக பங்காக அவர் தெரிந்து கொண்டார். யாரை தெரிந்து கொண்டார் என்றால் யாக்கோபு. யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள். இது நாம் பார்க்கிறோம். அவனுடைய பெயர் மாற்றப்படுகிறது, அவன் இஸ்ரவேலாய் மாற்றப்படுகிறான். அந்த 12 கோத்திரத்தை, யாக்கோபினுடைய பிள்ளைகள் மூலமாக வந்ததான அந்த சந்ததி 12 கோத்திரத்தை ஆண்டவர் தமக்காக தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டது மாத்திரமல்ல, அவர்களுக்கு ஒரு பங்கை கொடுத்தார். கானான் தேசத்தை கொடுத்தார். அதை எப்படி கொடுத்தார் என்றால் நூல் போட்டு அளந்து கொடுத்தார் என்று பார்க்கிறோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் சங்கீதத்தின் புத்தகம் 16ஆம் சங்கீதத்துடைய 5ஆம் வசனம். கர்த்தர் என் சுதந்திரமும், வாசிங்க, என் பாத்திரத்தில் தேவரீர் என் சுதந்திரத்தை காப்பாற்றுகிறீர். அங்க நம்ம சில ஆங்கில வேதத்திலையும் மூலமொழிகள் நீங்க வாசித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அதை எப்படி அவர் அளந்து கொடுத்தார் என்றால் நூல் போட்டு. ஆண்டவர் யாக்கோபை தமக்கு, இஸ்ரவேலை தமக்கு பங்காக சுதந்திரமாக அவர் தெரிந்து கொண்டார். ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். சங்கீதங்கள் புத்தகம் 78ஆம் சங்கீதம் 55ஆம் வசனம். 78:55.
அவர்கள் முகத்திற்கு முன்பாக ஜாதிகளை துரத்திவிட்டு தேசத்தை நூல் போட்டு பங்கிட்டு அவர்களுடைய கூடாரங்களை இஸ்ரவேலின் கோத்திரங்களை குடியேற்றினார். எப்படி என்றால் அங்கே அந்த யாக்கோபின் அந்த சுதந்திரமாக தெரிந்து கொண்டவர்களை அங்கே குடியேற்றினார் என்று பார்க்கிறோம். இப்பொழுது இஸ்ரவேலரை ஆண்டவர் தமக்கு பங்காக சுதந்திரமாக தெரிந்து கொண்டார். அந்த இஸ்ரவேலிலே ஆண்டவர் ஒருவர்களை ஒரு கோத்திரத்தை அவர் தெரிந்து கொண்டார். வாசிக்கலாம். என்னாகமத்தின் புத்தகம் 18ஆம் அதிகாரத்தினுடைய 20ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரை. என்னாகமத்தின் புத்தகம் 18ஆம் அதிகாரத்தினுடைய 20ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரை. ஒன்றையும் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டாம். இப்போது இஸ்ரவேல் ஜனங்களை தனக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்டார். அந்த இஸ்ரவேல் 12 கோத்திரத்திலே லேவிக்கு சொல்லப்படுகிறதான லேவியருக்கு சொல்லப்படுகிறதான இந்த காரியம், லேவி புத்திரரை குறித்து சொல்லப்படுகிறதான காரியம் தொடர்ந்து வாசிக்கலாம். இந்த இஸ்ரவேல் புத்திரர் நடுவிலே உனக்கு சுதந்திரம், நானே உன் சுதந்திரம், நானே உன் பங்கு, நானே உன் சுதந்திரம். இஸ்ரவேல் புத்திரரை தமக்காக சுதந்திரமாக பங்காக தெரிந்து கொண்டார். அதிலே லேவியை தனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு சுதந்திரமாக பங்காக தெரிந்து கொண்டார். இதெல்லாம் சரி. இப்பொழுது ஆண்டவர் நம்மை சுதந்திரமாக தெரிந்து கொண்டிருக்கிறார். எப்படி தெரிந்து கொண்டார் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, ஆண்டவராகிய இயேசு சிலுவையிலே நமக்காக பலியானதின் மூலமாக, அவர் சிந்தின அந்த இரத்தத்தின் மூலமாக நாம் அவருக்கு பங்குள்ளவர்களாக இருக்கிறோம். வாசிக்கலாம். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்தினுடைய 9ஆம் வசனம். கொலோசியர் 2:9. ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாய் இருக்கிறது. மேலும் சகல துரைத்தனங்களும் அதிகாரங்களுக்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். நம்மை ஆண்டவர் பங்காக தெரிந்து கொண்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இப்பொழுது இஸ்ரவேலரை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். இஸ்ரவேலிலே லேவியை ஆண்டவர் பங்காக தெரிந்து கொண்டார். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஆண்டவர் என்னை பங்காக சுதந்திரமாக அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவர் தெரிந்து கொண்டார். அவர் தெரிந்து கொண்டது நிமித்தமாக அவர் எனக்கு எப்படி இருக்கிறார் என்றால் முழுமையா இருக்கிறார். கம்ப்ளீட். திரும்பவும் அந்த வசனத்தை வாசிக்கலாம். ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் கம்ப்ளீட்டா சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துவத்துக்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாய் எல்லாம் அவருக்குள் பூரணமாக கம்ப்ளீட்டா இருக்கிறது. இப்போது நான் அவருக்குள் முழுமையாய் இருக்கிறேன். ஆண்டவர் என் சுதந்திரமாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் என் சுதந்திரமாய் இருக்கிறார். நான் அவருக்குள் முழுமையாய் இருக்கிறேன், பரிபூரணமாய் இருக்கிறேன். ஆமென். இரண்டாவது வாசிக்கலாம். கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தினுடைய 4ஆம் வசனம். நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். ஆண்டவரின் பங்கா இருப்பதன் மூலமாக நான் அவருக்குள் பரிபூரணமாய் இருக்கிறேன். இரண்டாவது, அவர் என் ஜீவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் என்னுடைய பங்கு, அவர் எனக்கு சுதந்திரம். அதனால நான் என்னப்பா, எனக்கு என்ன அப்படின்னு சொன்னா, அவர் எனக்கு முழுமையாக கம்ப்ளீட்டா எல்லாமே அவராக தான் இருக்கிறார். காரணம், அவர் என்னை சுதந்திரமாக அவருடைய பங்காய் நான் இருக்கிறேன். இரண்டாவதாக, அவருக்குள் அவருடைய ஜீவனாய் நான் இருக்கிறேன்.
மூன்றாவதாக வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரத்துடைய 11ஆம் வசனம். அதிலே கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை, விருத்த சேதனம் உள்ளவன் என்றும் விருத்த சேதனம் இல்லாதவன் என்றும் இல்லை, புறஜாதியன் என்றும் புறதேசத்தான் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயதீனம் என்றும் இல்லை, கிறிஸ்துவே எல்லாமும் ஆயிருக்கிறார். எல்லாவற்றுக்கும் எல்லாமுமாயிருக்கிறார். எல்லாவற்றுக்கும் எல்லாமாயிருக்கிறார். அவர் என்னுடைய பங்கு. எப்படி பங்கு அப்படின்னா, நான் கம்ப்ளீட்டா இருக்கிறேன். நான் அவருடைய ஜீவனுக்குள் நான் இருக்கிறேன். மூன்றாவது, எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறேன். நிறைய நேரத்துல பங்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மட்டும்தாங்க பங்கு நான் சொன்னேன், ஆனா இதுக்கு மட்டும்தான் நான் சொன்னேன் அப்படின்வாங்க. ஆனா ஆண்டவர் சொல்ற, நீ என்னுடைய பங்கு. நான் உன்னை சுகந்தரித்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய ரத்தத்தின் மூலமாக உன்னை சுதந்திரவாளியாய் மாற்றி இருக்கிறேன். நீ என்னுடைய பங்கு இருக்கிறாய். எப்படின்னு சொன்னா, எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறார். ஆண்டவர் நமக்கு எப்படி இருக்கிறார் என்றால், அவர் நம்முடைய பங்கா இருக்கிறார். எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறார். அடுத்தபடியாக வாசிக்கலாம். சங்கீதங்கள் புத்தகம் 119ஆம் சங்கீதத்துடைய வாசிக்கலாம். 59 வாசிக்கலாம். வழிகளை சிந்தித்துக் கொண்டு என் கால்களை உம்முடைய சாட்சிகளுக்கு நேராக திருப்பினேன். உமது கற்பனைகளை கை கொள்ளும்படி நான் தாமதியாமல் தீவிர்த்தேன். துன்மார்க்கரின் கூட்டங்கள் என்னை கொள்ளையிட்டோம். உம்முடைய வேதத்தை நான் மறக்கவில்லை. ஓகே, இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறதான காரியம் என்னவென்றால், ஆண்டவர் என் பங்கா இருக்கிறார். அடுத்தது, ஆண்டவர் என் தலைவராய் இருக்கிறார். ஆண்டவர் என் தலைவராய் இருக்கிறார். இப்போ ஆண்டவர் சுதந்திரமாய் இருக்கிறார். ஆண்டவர் என் பங்கா இருக்கிறார். பங்கா இருக்கிறதுனால என்னென்னலாம் பார்த்தோம்? அவர் என் முழுமையா இருக்கிறார். அவருக்குள் எல்லாம் இருக்கிறது. முழுமையா இருக்கிறார், ஜீவனா இருக்கிறார், எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறார். இப்ப எல்லாத்துக்கும் எல்லாமா இருக்கிறதுனால நம்ம தலைவர் கிடையாது, ஆண்டவர் தான் தலைவர். வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. லேவியராகமத்தின் புத்தகம் 25ஆம் வசனத்துடைய 23ஆம் வசனம். லேவியராகமத்தின் புத்தகம் 25ஆம் அதிகாரத்துடைய 23ஆம் வசனம். தேசம் என்னுடையதாய் இருக்கிறபடியால், தேசம் என்னுடையது. எல்லாவற்றிலும் எல்லாமாய் இருக்கிறார், சுதந்திரமாய் இருக்கிறார், பங்காய் இருக்கிறார். தேசம் யாருடையது? ஆண்டவருடையது. அவர் தான் நூல் போட்டு அளந்து சுதந்திரமாக பங்காக கொடுத்தார். ஓகே, வாசிக்க தொடர்ந்து வாசி. நீங்கள் நிலங்களை அறுதியாய் விற்க வேண்டாம். இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, சுதந்திரமா உனக்கு கொடுத்துட்டப்பா, என்னுடையது. நூல் போட்டு அளந்து நான் உனக்கு சுதந்திரமா கொடுத்துட்டேன். ஆனா நீ ஓனர் மாதிரி என்ன பண்ண முடியாது. வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க. நீங்கள் பரதேசிகளும் என்னிடத்தில் அந்நியருமாய் இருக்கிறீர்கள். இல்ல, முதல்ல அந்த வாசிங்க. தேசம் என்னுடையதாய் இருக்கிறபடியால், தேசம் என்னுடையதா இருக்கிறபடினா நீங்கள் நிலங்களை அறுதியாய் விற்க வேண்டாம். விற்க வேண்டாம். நீங்க என்ன பண்ண முடியாது. ஓனர் யாரு? நான் தான். நீங்க ஓனர் மாதிரி என்ன பண்ண முடியாது, செயல்பட. ஆனா நீங்க என்னுடைய சுதந்திரம், நீங்கள் எங்கள் பங்கு. ஆனா எனக்கு தலைவர் யாரு? ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேல் புத்திரருக்கு அவரே சுதந்திரம், லேவியருக்கு அவரே சுதந்திரம், அவரே பங்கு, எல்லாம் சரிதான். ஆனா எனக்கு தலைவர் யாரு? ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் என்னுடைய எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறார். அதனால நான் என்ன பண்ணக்கூடாது, தலைவனா மாறிடக்கூடாது. ஆண்டவர் எனக்கு பங்காய் இருக்கிறார், ஆண்டவர் எனக்கு தலைவராய். இப்படி ஆண்டவர் நமக்கு தலைவராய் இருக்கிறதுனால வாசிக்கலாம். 59ஆம் வசனம். 119, 59. என் வழிகளை சிந்தித்துக் கொண்டு என் கால்களை உம்முடைய சாட்சிகளுக்கு நேராக திருப்பினேன். இப்போ எனக்கு என்னுடைய சிந்தைக்கு தலைவர் யாரு? ஆண்டவர்.
என்னுடைய சிந்தை அவருடையது. ஆமென். அல்லேலூயா. நான் என் இஷ்டப்படி நான் என்ன பண்ண முடியாது, சிந்திக்க முடியாது. அவர் என்னுடைய பங்கு, அவருடைய சுதந்திரம் எல்லாம் ஓகே. ஆனா என்னுடைய சிந்தை ஆண்டவருடையது. அவர் என்னுடைய பங்கு, ஆனா என்னுடைய ஓனர். நான் எதுவுமே விற்க முடியாது, எதுவும் வாங்க முடியாது. நான் பங்கா இருக்கிறேன், ஆனா என்னுடைய எஜமான் அவராய் இருக்கிறார். என்னுடைய சிந்தை அவருடையது. இரண்டாவது வாசிக்கலாம், 59ஆம் வசனம். என் வழிகளை சிந்தித்துக் கொண்டு என் கால்களை உங்களுடைய சாட்சிகளுக்கு நேராக திருப்பி. இரண்டாவது, அவர் தான் ஓனரு, அதனால என்னுடைய நடை அவருடையது, என்னுடைய நடை சிந்தை அவருடையது. சிந்தைக்கு அவர் தான் யாரா இருக்கிறார், தலைவர் தலைவரா இருக்கிறார். என்னுடைய கால் நடைகளுக்கு யார் தலைவரா இருக்கா, ஆண்டவர் தான் தலைவரா இருக்கிறார். அதனால என்னுடைய இஷ்டம் போல நான் அங்கே அலைந்து திரிய முடியாது. சுதந்திரமாய் தான் இருக்கிறேன். ஆண்டவர் என்னை பங்கா தான் வச்சிருக்கிறாரு. பங்கா இருந்தாலும் என்னுடைய இஷ்டப்படி நான் என்ன பண்ண முடியாது, என்னுடைய பாதையில நான் போக முடியாது. என்னுடைய கால் நடைகளுக்கு அவர் தலைவராக இருக்கிறார். அல்லேலூயா. 60ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 60ஆம் வசனம். உமது கற்பனைகளை கைக்கொள்ளும்படி நான் தாமறியாமல் தீவிரித்தேன். தாமதியாமல் தீவிரித்தேன். என்னுடைய நேரம் அவருடையது. என்னுடைய நேரம் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரே நேரம் தான். குழந்தைக்கும் அதே நேரம் தான், ஸ்கூல் போறவங்களுக்கும் அதே நேரம் தான், காலேஜுக்கு போறவங்களுக்கும், அதே குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கும் அதே நேரம் தான், வயசானவங்களுக்கும் அதே எல்லாருக்கும் ஒரே நேரம் தான். இந்த நேரம் அவருடையது. அவருக்கு ஏற்ற வண்ணமாக எதையுமே தாமதமா நம்ம செய்ய முடியாது. ஏன் அப்படின்னா, ஏன் அவரின் தலைவராக இருக்கிறார். அவர் சொன்ன நேரத்துல நான் செய்ய வேண்டியது அவசியமா இருக்கிறது. அவரின் பங்கு, அவரின் சுதந்திரம் எல்லாம் சந்தோஷம். ஆனா என் இஷ்டத்துக்கு நான் செய்ய முடியாது, என் நேரத்துக்கு நான் செய்ய முடியாது. அவர் நேரத்துக்கு, அந்தந்த நேரத்துக்கு நான் சரியாக செயல்பட வேண்டும். காரணம் அவர் தலைவராக இருக்கிறார். தாமதமா லேட்டா நம்ம எதுவுமே செய்ய முடியாது. காரணம் அவர் என் தலைவர். இஸ் மை மாஸ்டர். அவர் என்னுடைய எஜமானனாக இருக்கிறார். அதனால நம்ம நேரத்துக்கு, என்னுடைய நேரம் அவருடையது, நான் தாமதம் செய்ய கூடாது. தாமதியாமல் தீவிரித்தேன் என்று பார்க்கிறோம். மூன்றாவதாக வாசிக்கலாம். அடுத்தபடியாக இன்னொரு 61ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 61ஆம் வசனம். துன்மார்க்கரின் கூட்டங்கள் என்னை கொள்ளையிட்டும் உம்முடைய வேதத்தை நான் மறக்கவில்லை. வேதத்தை நான் மறக்கவில்லை. இரண்டாவது, இந்த வேத வசனத்தை என்னால என்ன பண்ண முடியாது, மறக்க முடியாது. ஏன் அப்படின்னா, ஏன் ஆண்டவரின் தலைவராக இருக்கிறார். அவர் தலைவராக இருந்தா அவருடைய அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கண்டிப்பா என்ன பண்ணி ஆகணும், ஃபாலோ பண்ணி ஆகணும். ஒரு எஜமான் கிட்ட போயிட்டு நான் இதை மறந்துட்டேன், இதை நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. என்னுடைய தலைவர் அவராக இருக்கிறார். அதனால நான் எதையும் மிஸ் பண்ணாம, எதையும் மறந்து போகாம, ஆமா 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 சொன்னீங்கல்ல அதை மறந்துட்டேன் அப்படின்னு நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்ல முடியாது. நான் பண்ணிடுறேங்க அப்படின்னு சொல்லி தாமதம் பண்ணவும் முடியாது, மறந்து போகவும் முடியாது. அடுத்தபடியாக அந்த வசனத்தை வாசிக்கலாம். 61ஆம் வசனம். துன்மார்க்கரின் கூட்டங்கள் என்னை கொள்ளையிட்டும் உம்முடைய வேதத்தை நான் மறக்கவில்லை. பாருங்க, இந்த இடத்துல பல சூழ்நிலைகள் இருந்தாலும், என்ன சூழ்நிலை இருந்தாலும் நோ சொல்ல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். எஜமான் கிட்ட போயிட்டு இல்லைங்க அதனாலதான் இப்படி அங்க கொள்ளை ஆயிடுச்சு, எனக்கு இது இல்லை அப்படின்னு சொல்லி எஜமான் கிட்ட சொல்ல முடியாது. இதனால முடியாது அப்படின்னு ராஜா கிட்ட சொல்ல முடியுமா, எஜமான் கிட்ட சொல்ல முடியுமா? முடியாது. நோ சொல்ல வேண்டும். சில காரியத்துக்கு
உலக காரியத்துக்கு நம்ம நோ சொல்லி எஜமான் சொல்லுகிறதுக்கு எல்லாவற்றையும் அந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, மறக்கவில்லை. மறக்காம எல்லாத்தையும் நான் என்ன பண்ணணும், செய்ய வேண்டியது அவசியம். அவர் என் பங்காய் இருக்கிறார். அவர் பங்கின் மூலமாக நான் அவருடையவனாய், அவருக்குள் நான் இருக்கிறேன், அவருடைய ஜீவனாய் இருக்கிறேன், எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் இருக்கிறேன். அப்படிலாம் இருந்தாலும் நான் எஜமானன் அல்ல, அவன் தான் எஜமானன். அந்த எஜமானனாய் அவர் இருக்கிறபடினாலே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா, என்னுடைய சிந்தை அவருடையது, என்னுடைய நடை அவருடையது, என்னுடைய நேரம் அவருடையது. எனவே நான் தாமதம் பண்ண மாட்டேன். நான் எதையும் ராஜாவினுடைய காரியத்தை, எஜமானுடைய காரியத்தை மறக்காம மற்ற எல்லாத்துக்கும் நோ சொல்லிட்டு ராஜா சொல்றது, என் எஜமான் சொல்றது நான் அப்படியே செய்வேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவதாக ஆண்டவர் எனக்கு எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் வாசிக்கலாம். 62 வாசிக்கலாம். உமது நீதியான நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் உம்மை துதிக்கும்படி பாதிராத்திரியிலே எழுந்திருப்பேன். உமக்கு பயந்து உமது கட்டளைகளை கைக்கொள்ளுகிற அனைவருக்கும் நான் தோழன். கர்த்தாவே, பூமி உமது கிருபையினால் நிறைந்திருக்கிறது. உமது பிரமாணங்களை எனக்கு போதிக்கிறது. இந்த மூன்றாவது இந்த பகுதியில ஆண்டவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்றால், நமக்கு பேரானந்தம் உடையவராய் இருக்கிறார். ஆனந்தத்தை கொடுக்கிறவர், பேரானந்தத்தை கொடுக்கிறவர். Is our great joy. ஆண்டவர் நமக்கு பேரானந்தத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அங்க சொல்லப்படுகிறதான காரியம் 62 வசனத்தை வாசிக்கலாம். உமது நீதியான நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் உம்மை துதிக்கும்படி பாதி ராத்திரியில் எழுந்திருப்பேன். துதிக்கும்படி பாதி ராத்திரியில் எழுந்திருப்பேன். இங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவரை துதிக்கிறார். யார் அதிகமாக துதிப்பார் என்றால் சந்தோஷம் உள்ளவர்கள். ஆண்டவர் துதிக்கும் போது ஒரு பெருத்த சந்தோஷத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். சந்தோஷம் உள்ளவர்கள் ஆண்டவரை துதிப்பாங்க. பாடுகிற நேரத்தில் நம்ம துதிக்கணும். ஆனா குறிப்பா சந்தோஷம் உள்ளவர்கள் என்ன பாடுவாங்க? சங்கீதம் பாடுவார்கள், துதிப்பார்கள். சோ ஆண்டவரை எப்ப நம்ம துதிக்க முடியும்னா சந்தோஷமா இருக்கும்போது. இந்த இவர் எப்படி துதிக்கிறார் அப்படின்னா, இரவு நேரத்துல எழுந்து என்ன பண்றாரு, பாதி ராத்திரியில நல்லா தூங்கிட்டு இருக்காரு, சந்தோஷம் தாங்க முடியல, எழுந்து என்ன பண்றாரு, துதிக்க ஆரம்பிக்கிறார். வாசிக்கலாம் 55 வசனத்தை வாசிக்கலாம். உம்முடைய நாமத்தை நான் எப்ப நினைக்கிறேன்? இரவு நேரத்துல நல்லா தூங்கிட்டு இருக்கேன். ஆனா நான் தூக்க எனக்கு டக்குன்னு விழிப்பு வருது. எழுந்து நான் என்ன பண்றேன்? சந்தோஷம், சந்தோஷம். 147-48 வாசிக்கலாம். 147-48. அதிகாலை நான் எழுந்து சத்தமிட்டேன், உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். உன் வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்ளும். பாருங்க, இந்த 4 வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தினுடைய எல்லா பகுதியும் அங்க சொல்லப்பட்டிருக்கும். நடுஜாமம், பாதி ராத்திரி, அதுக்கப்புறமா ஜாமம். ஜாமம் என்பது அந்த கடைசி, அது விழிக்கிறதான நேரம். எல்லா நேரத்திலையும் நான் என்ன பண்றேன்? துதிக்கிறேன், துதிக்கிறேன், துதிக்கிறேன். ஹல்லேலூயா. ஏன்பா நீ துதிக்கிற அப்படின்னா, எனக்கு என்னது? பேரானந்தமாய் இருக்கிறார் ஆண்டவர். என் பேரானந்தமாய் இருக்கிறார் ஆண்டவர். எனக்கு சந்தோஷம் உடையவராய் இருக்கிறார் ஆண்டவர். என் பங்காய் இருக்கிறார் ஆண்டவர். எனக்கு எஜமானனாய் இருக்கிறார் ஆண்டவர். எனக்கு பேரானந்தம் உடையவராய் இருக்கிறார். எனவே நான் துதித்துக் கொண்டிருக்கிறேன். இது ஆண்டவரை குறித்ததான ஒரு காரியம். அப்ப உலகத்துல எனக்கு என்ன சந்தோஷம்? துதிக்கிறது மட்டும்தான் சந்தோஷமா? இல்ல. வாசிக்கலாம் 63 வசனம். உமக்கு பயந்து உமது கட்டளைகளை கைக்கொள்ளுகிற அனைவருக்கும் நான் தோழன். நான் தோழன், நான் தோழன். இப்ப இந்த உலகத்துல எனக்கு எப்படி சந்தோஷம் இருக்குன்னா, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றாங்க, எனக்கு பகல்லாம் என்ன பண்றேன், இரவெல்லாம் என்ன பண்றேன், நானு துதிக்கிறேன், ஆண்டவருடைய சமூகத்தை நான் வாஞ்சிக்கிறேன். அது எனக்கு மிக சந்தோஷமா இருக்கு. பகல் வேலையில பாத்தீங்கன்னா நிறைய பேர் நான் சந்திக்கிறேன், நான் பேசுறேன். அது எனக்கு என்னவா இருக்கு? வாசிக்கலாம்
நான் 74ஆம் வசனம் 74ஆம் வசனம். நான் உம்முடைய வசனத்திற்கு காத்திருக்கிறபடியால் உமக்கு பயந்தவர்கள் என்னை கண்டு சந்தோஷப்படும். என்னை கண்டு சந்தோஷப்படுவார்கள். அந்த சந்தோஷப்படுறவங்களாம் எனக்கு யாரா இருக்கிறாங்க? தோழர்களா இருக்கிறாங்க. எல்லாம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸோட நான் என்ன பண்றேன்? சந்தோஷமா நான் இருக்கிறேன். ஆண்டவரோடு நான் சந்தோஷமா இருக்கிறேன். ஆண்டவர் கொடுக்கிறதான அந்த ஃப்ரெண்ட்ஸ் மூலமா எனக்கு என்ன கிடைக்குது? சந்தோஷம். 79ஆம் வசனம். உமக்கு பயந்து உமது சாட்சிகளை அறிந்திருக்கிறவர்கள் என்னிடಕ್ಕೆ திரும்புவார்களாக. பாருங்க, நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா இந்த சந்தோஷத்தை கண்டு என்ன பண்றாங்க? என்கிட்ட வராங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கிடைக்கிறாங்க. நான் சந்தோஷம் உடையவனாய் இருக்கிறேன். ஆண்டவர் எனக்கு பேரானந்தம் உடையவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரின் பங்காய் இருக்கிறார். ஆண்டவரின் எஜமானனாய் இருக்கிறார். ஆண்டவர் எனக்கு பேரானந்தம் உடையவராய் இருக்கிறார். இப்படிப்பட்டதான அனுபவத்தை ஆண்டவர் நமக்கு கட்டளையிடுவாராக. கண்ணில் மூடி கத்தரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீரே எங்கள் பங்கப்பா. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியம், ஒரு பாக்கியம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீர் ஆண்டவரே எங்களை ஆண்டவரே பங்காய் நீ மாற்றிருக்கிறீர். எல்லாவற்றுக்கும் எல்லாமானவராக என்னைகளை ஒரு முழுமையாய் நீர் மாற்றிருக்கிறீங்களப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஆனால் ஆண்டவரே, நீர் எங்கள் எஜமான் என்பதை நாங்கள் நினைவில் கொண்டு எங்களுடைய சிந்தை, எங்களுடைய நடை, எங்களுடைய நேரம் ஆண்டவரே, நாங்கள் ராஜாவுக்கு முன்பாக நிற்கிற நேரங்களிலே நாங்கள் எல்லாவற்றுக்கும் நோ சொல்லி ஆண்டவரே உடைய வேத வசனத்தை ஆண்டவரே ராஜாவினுடைய அந்த எஜமானனுடைய கட்டளைகள் நாங்கள் மறவாமல் ஆண்டவரே தாமதியாமல் நாங்கள் அதற்கு கீழ்ப்படிய எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் எங்கள் பேரானந்தமாய் இருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுக்கு ஆண்டவரே நீர் ஆண்டவரே பேரானந்தத்தை கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. ஆண்டவரே, அது மாத்திரமல்ல, இந்த உலகத்திலே எங்களுக்கு அநேக நண்பர்களை தந்து அதன் மூலமாய் சந்தோஷத்தை தருகிற தேவன் நீர் அல்லவா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பரலோக பிதாவே, துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வாரத்தினுடைய முதல் நாளிலே இந்த சமூகத்திலே வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் பங்காயிருக்கிறீர். நீர் எங்கள் தலைவராயிருக்கிறீர். நீரே எங்கள் பேரானந்தமாயிருக்கிறீர். இதை இந்த வாரம் முழுவதும் நாங்கள் அனுபவிக்க விசேஷமாய் இந்த நாளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே தேவ ஜனங்கள் எதெல்லாம் செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கிறார்களோ அது எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் உறுதி பண்ணி தரும்படியாக கேட்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரம்ப்பா. தேவையில்லாத இடங்களிலே போய் ஆண்டவரே எங்கேயும் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு ஆண்டவரே தேவ ஆவியானவர் நீர் உடைய பாதுகாப்பை கர்த்தர் நீ கட்டளையிடும்படியாக கேட்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்ப்பா. துதிக்கிறோம்ப்பா. தேவ ஜனத்தை ஆசீர்வதி. இந்த நாள் ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாய் கர்த்தர் நீ மாற்றியல் கேட்கிறோம்ப்பா. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு பேரானந்தமாய் இருக்கிறீர். அந்த பேரானந்தத்தை அனுபவிக்கிற ஒரு நாளாக இந்த நாளை கர்த்தர் நீர் மாற்றியருளும்படியாக கேட்கிறோம். தேவஜனத்தை ஆசீர்வதி. எல்லா துதி கன மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இரட்சகர் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord. Praise the Lord. God bless you.